வெல்கம் டு கோபி ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் பிபிஎஸ்சி கொஷின் பேப்பரில் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இன்னையோட எத்தனாவது வீடியோனா 30வது வீடியோ. இது வரைக்கும் 29 வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டாங்க. இன்னும் பார்க்கலன்னா பார்த்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். அது மட்டும் இல்லாமல் டவுட்னு தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். சரி சார், நம்ம என்ன சார் பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, 2012 2026 வரைக்கும் கிட்ட 14 வருஷ கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட 30வது வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க. சரியா, இப்போ பார்ப்போம் வாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அ டே இன் 3 hours? சரிங்களா, 3 மணி நேரம் பர் டே சரியா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மணி நேரம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா. அது எதுக்குன்னா, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் எவ்வளோ பர்சன்டேஜ்? ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்? 24 மணி நேரம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. பர்சன்டேஜில் இன்ட்டு 100 போடணும். ஓகேவா, படிங்க. 8 டைமா 8/100. சரியாங்க, 8/100. அப்போ 100 உள்ள வச்சுக்கோங்க, 8 வெளியே வச்சுக்கோங்க. 1 டைம் போடலாமாங்க 8, பேலன்ஸ் 2 20. அகைன் என்ன பண்ணலாம், 2 டைம் போடலாம் 16, பேலன்ஸ் 4. ஓகேவாங்க. இப்போ மேலே உள்ளது எப்போ எழுதணும்னா சைடில் எழுதணும். சைடில் எழுதியாச்சா, கீழே உள்ளது மேலே இருப்பார், அப்போ 4 மேலே, பேலன்ஸ் என்ன இருக்கோ அது கீழே எழுதிக்கணும். இப்போ என்னாடிங்க 1/2 வருமா, இப்போ 12 1/2 பர்சன்டேஜ். சரிங்க, இவ்வளோ தான். ஓகேவா, சரி ரைட்டு. ஆன்சர் கரெக்டா? கரெக்டு. பாருங்கள், அடுத்து பாருங்கள். x/y. அப்போ எக்ஸுக்கு நேரம் என்னங்க எடுத்துக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு எடுத்துக்கலாமா, ஒய்க்கு பதிலாக 3ன்னு எடுத்துக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே 7, எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் 1 ப்ளஸ் 3, ஒய்க்கு பதிலாக 3. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரேஷியோ 2, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 1. சரியா, ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 3 பண்ணுங்க. 7 1 எவ்வளோங்க 7, 3 3 எவ்வளோ 9 ப்ளஸ் 9. ரேஷியோவில் இருக்குது, ரேஷியோ 2 + 3. அப்போது 7 9 எவ்வளோங்க 16/2 + 3 எவ்வளோ 5, 16/5. ஆன்சர் 16/5. இவ்வளோதான். அடுத்து பாருங்கள், எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகேவா, இது எல்லாமே எல்சிஎம் இருக்கா பாருங்கள். இதை நான் மாற்ற வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது சார் இருக்குது கேட்டிங்கன்னா, a² - b² இருக்குது. ஏன்னா எல்சிஎம் தானே கேட்குறாங்க, அதனால் இதை அப்படியே வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இது எப்படிங்க மாற்றலாம், x². 9 எப்போ ஸ்கொயராக வரும், 3 ஸ்கொயரா, 3 ஸ்கொயரு என்ன வரும், x + 3. அப்புறம் என்ன வரும், x - 3 வரும். இப்போது பாருங்கள், இங்கேயும் சேமாக இருக்குது, இங்கேயும் சேமாக இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, மாறி இருக்குது, பவர் தான். இங்கே 1, ஆனால் இங்கே பவர் என்ன இருக்குது 2 இருக்குது. நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம்னா இது வருமா வராது செக் பண்ணிக்கலாம். அப்போ x³ - 27. அப்போது x³ வச்சுக்கோங்க. எப்போங்க 27 க்யூபில் வரும், 3 க்யூப் ரைட்டா. இது எப்படி சார் எழுதலாம்னா, x - 3 x² + 3x + 9. ஒரு ஃபார்முலா இருக்குங்க, என்னதுன்னா a³ - b³. ஓகேவா, a - b, இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரணும், a² + ab + b². இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி எழுதியிருக்கோம். இப்போது நான் கலர் மாற்றி காட்டுற பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கலர் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், x - 3 காமனாக இருக்கா, சரி ரைட்டு. அதே போல் இங்கே ஒரு x - 3 ² காமனாக இருக்கா, ரைட்டு. இங்கேயும் பாருங்கள் x - 3 காமனாக இருக்கா, இருக்குது. ஆனால் எல்சிஎம்மில் பவர் வந்தால் பெருசு தான் பார்க்கணும். இதில் எது பவர் பெருசு, இங்கேயும் பவர் 1ன்னு அர்த்தம், மேலே இங்கேயும் 1ன்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஆன்சர் வரும், x - 3² ஓகேவா. நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிறோம் ரைட்டா. அடுத்து என்ன கேட்குறாங்க, பேலன்ஸ் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதணுமா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x + 3 இருக்குது, எழுதுங்க x + 3. ஆக இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அது அப்படியே எழுதுங்க, x² + 3x + 9. இவ்வளோ தான். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி, ஓகேவா, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சார் கேட்டிங்கன்னா, இந்த கொஷினுக்கு HCF கண்டுபிடிச்சி யார் எத்தனை பேர் பண்ணுறாங்க பார்ப்போம். சரிங்களா, ஒன்றுமே இல்லைங்க, பவர் கம்மியாக இருக்கணும். ஓகேவா, சேமாக இருக்கணும், பவர் கம்மியாக இருக்கணும். ஆன்சர் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ரைட்டு. அடுத்து பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், அடுத்த கொஷினுங்க. இப்போது பிரின்சிபல் பிகம், ஓகேவா, பிரின்சிபல் என்ன ஆகுதுன்னா பிகம்னா
இந்த பிரின்சிபல் வந்து அமௌண்ட்டாக மாறுது ரைட்டா. இது வந்து அமௌண்ட்டுங்க. 17,500ங்கிறது என்னது அமௌண்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. சரிங்க. அப்போ என்னங்க பண்ணலாம், ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணலாங்க. 12,500 அதோட என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரோட 100ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் இது கண்டுபிடிச்சிடலாங்க. சரி, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 12, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3/100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா. 12 3 எவ்வளோங்க, 36, 125 36 அடித்தா 0 3, 12 15 வருங்களா, 1 6 7 5 1 6 7 3 0 0 1 5 4 4,500 நம்ம எவ்வளோ பிரின்சிபல் எடுத்துக்கிட்டோம், 12,500 எடுத்துக்கிட்டோமா. அதோட 4,500 ஆட் பண்ணுங்கள், 4,500 0 0 0 1 7 17,000 வருது. அப்போ ஆன்சர் 17,000 தாங்க. அமௌண்ட் வந்துருச்சு. அப்போது பிரின்சிபல் எவ்வளோங்க இருக்கும், 12,500 தான். ஓகேவா, அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லையா, 17,000 அப்படி வச்சுட்டு பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12/100 நீங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், ராம் டெபாசிட் 200 அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் தான். ஆர்டிமை கட்டுறாராம். ஒவ்வொரு மாதம் 200 கட்டிக்கிட்டே இருக்கார். கடைசியாக அவருக்கு எவ்வளோ வருது, 19,656 வருது. எண்ட் ஆஃப் 6 இயர்ஸ். அப்போது அவருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஓகே, இதுதான் கேள்வி. இந்த சம் கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதனால் இந்த சம் வந்து முக்கியமான சம்மாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரி ஆர்டி சம்மு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இங்கே எப்படி வருது பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா 6 வருஷமா, 6 வருஷம். ஆனால் அவர் வருஷத்துக்கு கட்டலை. எவ்வளோ கட்டுறாரு, மாதம் மாதம் கட்டுறாரா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம், 12 மாதம். 6 வருஷத்துக்கு 6 × 12 மொத்தம் 72 மாதம் இருக்குது. சரிங்களா, 72 மந்த் இருக்குது. அப்போது அவர் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறாரு, 200 அப்போது 72 மாதத்துக்கு கட்டினா 72 200 போட்டு பார்ப்போம். 4 14 0 0. சரிங்க. அப்போது இதுதான் நமக்கு என்னவாக இருக்கும், பிரின்சிபலாக இருக்கும். 14,400 கட்டியிருக்காருங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 19,656. ஓகேவாங்க. அப்போது கண்டிப்பாக என்ன இருப்போம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா. கண்டுபிடிங்க. 19,656 அதோட 14,400 மைனஸ் பண்ணணும். சரிங்களா, மைனஸ் பண்ணால் 6 5 2 5 52 56 52 56ங்கிறது என்னது, வட்டி. சரி, ரைட்டு. இங்கே பாருங்கள். அடுத்து இப்போ என்ன ஃபார்முலா போடலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 52 56 எழுதியாச்சு. சரி, இப்போது இங்கே தான் மாற்றணும். இது மாதிரி வந்து ஆடி சமயம் எல்லாமே மந்த்லி பே பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 200 பே பண்ணுறாங்க. ஓகேவா, 200 என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க. எவ்வளோ எனக்கு தெரியாதுல்ல, அதாவது கட்டிக்கிட்டே இருக்க 200 200 ஒரு மாதம் அப்படின்ட்டு நான் 6 வருஷம் கட்டுறாரு. இது நம்பர் சீரிஸ் மாதிரி இருக்கும். n × n+1/2 இது எழுதிக்கிட்டு இன்ட்டு 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 6 எப்போ போல் பிரின்சிபல், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிட்ட விட போய் 100 போடுமா, 100. சார் எத்தனை மாதம் கட்டுறாரு, என்னங்கிறது எவ்வளோ சார், எவ்வளோ சார் கட்டுறாருன்னா மொத்தம் என்னென்னது லாஸ்ட் எவ்வளோ வரைக்கும் கட்டுறாங்க அதானே என்ன. இங்கே லாஸ்ட் எத்தனை மாதம் வரைக்கும் கட்டுறாரு, 72 மாதம் வரைக்கும் கட்டுறாரு. அப்போ என்ன வந்து எவ்வளோ இருக்கும், 72 இருக்கும். சரிங்களா. அப்போ பாருங்கள், 52 56 200 எண்ணுக்கு பால் 72 n+1னா n 72 அதோட ஒன்று ஆட் பண்ண எவ்வளோ 73. சரியாங்க, 73/2 இன்ட்டு 6/100. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 2க்கு 2 கேன்சல். சரியாங்க.
ஓகே, இப்போ எல்லாமே எழுதியாச்சு. சரி, இப்போது 72 மாதம் கட்டிட்டாங்க ரைட்டா. இன்டூ இங்கே ஒரு 12 போட்டுக்கணும். ஏன் சார் இந்த 12னா, ஏன்னா 12 மந்த் இருக்குல்ல, 1 இயருக்கு 12 மாதம், அப்போது அங்கே ஒரு 12 சேர்த்துக்கணும் சரிங்களா, இன்ட்டு 12. அப்போது என்ன பாருங்கள், இங்கே இடம் இருக்கா, மேலே ட்ரை பண்ணலாம், இங்கே ட்ரை பண்ணுவோம். 5 2 5 6, இங்கே மல்டிப்ளை இருக்குல்லங்க, அது டிவைடை கொண்டு வந்துடுங்க. 72 73. ஓகே வாங்க, அப்போ 6 பை எவ்வளோ, 12. சரி, 72 73 மல்டி பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்ட்டு. 73 72 6 14 1 2 49 51 6 5 2 5. ஓகேங்க, அப்போ ஃபுல்லாக கேன்சல் ஆச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும், 1ன்னு அர்த்தம். அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 6 எவ்வளோங்க, 12%. இவ்வளோ தாங்க. அதாவது நம்பர் ஆஃப் சீரீஸ் போட்டிருப்போம் சரிங்களா. மந்தில் இருக்குல்ல, அப்போது இயருக்குன்னா இங்கே ஒரு கீழே ஒரு 12 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதனால் இந்த ஸ்டெப் முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் கரெக்டாங்க, 12. அவ்வளோதாங்க, 12%. அடுத்து பாருங்கள், ஒரு போட் இருக்காங்க. ஓகேவா, போட் வரைஞ்சிருவோம். இந்த போட்டோட லென்த்து பாருங்கள் 3 மீட்ரு, பிரெத்து எவ்வளோ 2 மீட்ரு. ஒவ்வொரு ஆள் ஏறுறாங்களாம், அப்போக்கி அந்த போட்டு 1 சென்டிமீட்டர் கீழே போதான். அப்போது அது என்ன வச்சுக்கலாம், ஐடியில் வச்சுக்கலாம் சரிங்களா. என்னங்க இருக்குது, 1 சென்டிமீட்டர் இருக்குது, எல்லாமே மீட்டரில் இருக்குது. இதே மீட்ரு மாற்றுங்க, டிவைட் பை 100 மீட்ரு மாற்றுறதுக்கு. அப்போது 0.01 எதுக்கு, மீட்ரு. இப்போ 3 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வால்யூம் தெரிஞ்சு போயிருமா, எல்பிஹெச் பண்ணுங்க. 3 × 2 × 0.01, இது ரெண்டு பண்ணால் நாங்கள் வரும் 6. 6 × 0.01 ஆன்சர் நாங்கள் வரும் 0.06. இப்போ கண்டுபிடிச்சாச்சு 0.06 மீட்டர். அவங்களோட அந்த ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்களே மேன், அவங்களோட மாஸ் கேட்குறாங்க. மீட்ரு அப்படியே என்ன பண்ணணும், கேஜிஎம் பண்ணுறதுக்கு இன்ட்டு 100ங்க சரியா. சரி, இன்ட்டு 1000. அப்போது இங்கே எத்தனை நம்பர் தள்ளி இருக்குது, 2 நம்பர் தள்ளி இருக்கா. அப்போ 6 பை 100 எழுதிக்கலாமா, 2 நம்பர்னால 100. இங்கே என்ன இருக்குது, 1000. மீட்டரை வந்து கிலோவாக சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், 100 1000 யூஸ் பண்ணுவோம்ல, அதாங்க. இந்த 100க்கும் இங்கே உள்ள 1000ல் 2 0 கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. 6 × 10 எவ்வளோங்க, 6 × 10 ஆன்சர் 60 கிலோ. அந்த போர்டில் போனவங்க எத்தனை பேர், அவங்க மேனோட வெயிட் எவ்வளோ, 60 கிலோ. சரி ரைட்டுங்க, ஆன்சர் 60 கரெக்டு. இங்கே பாருங்க 2 இயர்ஸா, ஓகேவா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, டிஃப்ரென்ஸ் 18 ரூபா. பிரின்சிபல் கேட்குறாங்களா, 2 இயர்ஸ்னா நாங்கள் வரும் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 18. டிஃப்ரென்ஸ் தெரியாது, டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் தெரியாது, பிரின்சிபல் வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 6 பை 100 ஹோல் ஸ்கொயர். இப்போ 18. பிரின்சிபல் இன்ட்டு 6 × 6 பை 100 × 100. இங்கே அடிக்கலாமாங்க, 3 வாட்டி அடிக்கலாமா, ஓகேவா. அப்போ 3 இங்கே டிவைட் விடாது எல்லாமே, இங்கிட்ட என்ன வரும், மல்டிபிள் வந்துடுமா, 100 × 100 சீக்குவல் டு பிரின்சிபல் பை 6. அகைன் அடிங்க, 2 டைம் வருமா, ஏன்னா 3 6 வந்து 2 வாட்டி வரும். இங்கே அடித்தா 50. 50 × 100 எவ்வளோ, 5000. 50 × 100 எவ்வளோங்க, 5000. ஆன்சர் 5000. அடுத்து பாருங்க, ஏ வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க் 10 நாள் முடிக்கிறாங்களாம், பி வந்து 15 நாள் முடிக்கிறாங்களாம். 2 பேர் முடித்தா 1500 சம்பாதிக்கிறாங்க ரைட்டா. அப்போது எல்சிஎம் 30 தானே வரும். மேலே எப்போ 30ஆம் வாரம் 3 வாட்டி, 15 எப்போ 30ஆம் வாரம் 2 வாட்டி. அப்போ ஏ 3 நாள் பார்த்துருக்காங்க, பி 2 நாள் பார்த்துருக்காங்க ரைட்டா. அப்போ ஏவோட சம்பளம் வேணும்னா மேலே 3 போட்டுட்டு டோட்டல் எவ்வளோ, 3 + 2 5 இன்ட்டு 1500. பியோட சம்பளம்னா பி எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க, 2 நாளா, மேலே 2 பை 5 இன்ட்டு 1500. இங்கே அடித்தா 300 வருமா, அதை இங்கே அடிங்க 300. அப்போ 300 × 3 எவ்வளோங்க, 900. இங்கே 300 × 2 எவ்வளோ பாருங்கள், 600. அப்போ பி 600, ஏ
900. என்ன கேட்குறாங்க? 900 600. ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க PQ. P வந்து 20 நாள் வேலை பார்க்குறாங்க, Q 30 நாள் வேலை பார்க்குறாங்க. ரெண்டு பேர் எல்சிஎம் பண்ணுங்க, 60 நாள் வருமா? ஏன்னா இங்கே 3 நாள், இங்கே 2 நாள். Q வந்து 5 நாள் வேலைக்கு முன்னாடியே வெளியே போயிடுறாரு. அவர் வேலையை யார் பார்த்துக்கிறா? P தான் 5 நாள் வேலை பார்க்குறா, ரைட்டா? சரி, அப்போ P எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாரு? 3 நாளா? இந்த 3ஐயும் அவர் எக்ஸ்ட்ரா பார்த்த வேலையை மல்டிப்ளை பண்ணி கொடுங்க. அப்போ என்ன வரும்? இங்கே ஒரு 5 இருக்குது, அங்கே ஒரு 3 இருக்குது. 5 3 மல்டி பண்ணால் 15. அப்போ P மட்டும் எத்தனை நாள் தனியாக வேலை பார்த்துருக்காருன்னா 15 நாள் வேலை பார்த்துருக்காரா? அப்போது மொத்தமாக எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? எல்லாம் சேர்ந்து 60 நாள். அதில் A மட்டும் 15 நாள் தனியாக வேலை பார்த்துட்டாரு. அப்போ 15 மைனஸ் பண்ணுங்கள், 10. இங்கே ஒரு 5, 45 நாள். அப்போது ஏபியும் சேர்ந்து 45 நாள் இருப்பாங்க. அப்போ A எத்தனை நாள்? 3 நாள். சரி, P எத்தனை நாள்? 3 நாள். Q எத்தனை நாள்? 2 நாள். மொத்தம் 5 நாள். அப்படியே டிவைட் பண்ணுங்கள், 9 நாள் ஒன்றா வேலை பார்த்து 9 நாளுக்கு அப்புறம் Q வந்து வேலையை விட்டு போயிட்டார். அப்போ ஆன்சர் 9. இவ்வளோ தாங்க. எல்லா மாடலும் இதே தான், நம்பர் மாற்றி கொடுத்தாலும் இதே ஸ்டெப் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. கிவ் வந்து நம்பரா? கிவ் ஓகே, எவ்வளோ இருக்குது? 5 1 3 7. ஓகே வாங்க. அடுத்து பேட்டு 9 2 4. கேட்டு கேட்குறாங்களா? கேட் ஜிக்கு 5, ஜி 7 வரணும். ஓகே, ஆப்போசிட்டில் இருக்குது. இ வந்து 5 இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. ஆனால் ஐ எப்படி? 9 வி 22, பி வந்து 9 ஏ 2 டி 4. இங்கே 2 சேமாக இருக்கா? எதுவும் இல்லை, எதுவுமே சேமாக இல்லைங்க. சரி, அப்போ எதுவுமே சேமாக இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா அதே லெட்டர் ட்ரை பண்ணுவோம், இல்லைனா ஆல்ஃபபெட்டை வச்சு நம்பர் மாற்றி பார்ப்போம். சரிங்களா? ஜிக்கு நேரம் இங்கே என்ன பாருங்கள், ஜிக்கு நேரம் 5. 5 ஆப்ஷன் இருக்கா? எல்லாமே 5 இருக்குது. இங்கே என்ன கொடுத்தா? 2 கொடுத்துருக்காங்களா? அப்புறம் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், ஏக்கு நேராக 2. ஓகேங்க, அப்போ எல்லாமே சேமாக தான் இருக்குது. டீக்கு நேராக பாருங்கள் 4, ஈக்கு நேராக பாருங்கள் 7. 52 47. சரிங்க, அதாவது நான் மாற்றி கொடுத்துருப்பான் பார்த்தேன், அப்படியே இருக்குது. அதனால் நேருக்கு நேர் ஆன்சர். சரிங்களா? ஜிக்கு என்ன நம்பரோ அதே நம்பர் தான் இங்கே வர வேண்டியது. அடுத்து பாருங்கள், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களாம். ஆல் வவல்ஸ் ட்ராப்டா, AEIOU. இது வவல். இந்த வவல்லாம் தூக்கிடணுமா? எங்கெங்கே வவல் இருக்குது? இ அடிச்சிருங்க வவல், ஏ அடிச்சிருங்க வவல், யூ அடிச்சிருங்க வவல். வேறு எங்கேயுமே வவல் இல்லை. சரி, ரைட். இப்போ எங்கன்னா இருக்குது? 8th element to the right, 13th element to the left. இப்போ ரைட்டு லெஃப்ட்டு மல்டி பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 கூட தேவையில்ல, ப்ளஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே. 8 இருக்கா? 8. இங்கே என்ன இருக்குது? 13 இருக்கா? 8 13 ஆட் பண்ணுங்கள், 21. சரியாங்க? அப்போது இங்கேருந்து பாருங்கள், 21வது எலமெண்ட் என்னன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. அப்போ 21வது எலமெண்ட் என்ன? பர்சன்டேஜ். ஆன்சர் பர்சன்டேஜ். இவ்வளோதான். இப்படி கொடுத்தாவே ரைட் லெஃப்ட் ரெண்டையும் ஆட் பண்ணாலே லெஃப்ட்லேருந்து கண்டுபிடிச்சி வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து பாருங்கள், இப்போ 1/3 ஆஃப் டேங்க் ஓல் 40 லிட்டரான். அது 3ல் 1 பங்கு தான் 45 லிட்டர் வாட்டர் இருக்கான். சரிங்களா? 3ல் 1 பங்கு. அப்போ 3 பங்குனா 3 மல்டி பண்ணிக்கலாமா? 45 3 பண்ணுங்க, 5 1 12 135. மொத்தம் அதில் 135 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஓகே, லிட்ரு. சரி, இதில் என்ன சொல்கிறாங்க? அந்த டேங்கோட பாதி ஆஃப் ஆகும். டெவிட போய் 2 போடுங்க, அடிங்க. 6 டைம் 12 பேலன்ஸ் 1, 7 2 14 பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சா 0 5. 67.5. ஆன்சர் 67.5. கரெக்டாங்க? 67.5. அவ்வளோதான். 67.5 லிட்ரு. அடுத்து பாருங்கள், ஜிசிடி சரி, HCF சரி, எல்லாம் ஒரே டைப் தாங்க. இதில் காமன் எடுங்க. 2x² இருக்கா? 2x² - 18. எதை காமன் எடுக்கலாம்?
2 கம்மடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இது எப்படிங்க எழுதலாம் 2 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 எழுதலாமா எப்படி சார்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இப்போது ப்ளஸ்ஸாக மைனஸ் சேர்த்து எழுதிக்கலாமா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 அடுத்த எனக்கு பாருங்கள் -3 -2 1 3 சார் 3 வருமா நடுவில் என்ன சைன் இருக்கோ அதை பெரிய நம்பருக்கு போடணும் அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 ரெண்டில் எது சேமாக இருக்குது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3 சேம் இங்கே எக்ஸ் மைனஸ் 3 சேம் அப்போ எக்ஸ் மைனஸ் 3 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 3 யூனிட் 40 நிமிஷமா 3 யூனிட்டு 40 நிமிஷமாக ஓடுது. அப்போ 2 மணி நேரம்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் 2 மணி நேரம் 120 நிமிஷம் 120 நிமிஷத்துக்கு என்ன வரும் எக்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆக தான் இங்கே இன்க்ரீஸ் ஆக தான் போகுது கிராஸ் மல்டிப்ளை சரியா 120ங்க இன்ட்டு 3ங்க 40 0க்கு 0 கேன்சலுங்க அடிங்க 3 டைமா 3 3 எவ்வளோங்க 9 அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரும் 9 வர வேண்டியது இவ்வளோதாங்க. அடுத்து பாருங்கள் A/B எவ்வளோ 6:12 B/C எவ்வளோ 9:12 A/B/C கேட்குறாங்களா அப்போ A/B/C எழுதிட்டு ஏக்கு பால் என்ன கொடுத்துருக்காங்க 6 அடுத்து பிக்கு பாலாக 12 இன்னொன்று 9:27 சார் இங்கே எதுவுமே இல்லைனா இங்கே என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கோங்க இங்கே முன்னாடி என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் 6 9 எவ்வளோ 54 12 9 எவ்வளோ 8 108 ரேஷியோ 12 27 சரிங்களா. இப்போ 12 27 மல்டி பண்ணணும் நான் அப்படி 27 12 வச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாமே டிவைட் ஆகும் அதனால் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பை 9ஆல் பண்ணுங்கள் 9 சரியா. அப்போது 54 எப்போ 9ஆல் டிவைட் ஆகும் 6 வாட்டி 108 எப்போது 9ஆல் டிவைட் ஆகும் 12 வாட்டி 29 எப்போது 9 டிவைட் ஆகும் 3 வாட்டி அப்போ இங்கே 3 வரும் 3 × 12 எவ்வளோ 36 இப்போ 6ஆல் டிவைட் பண்ணுங்கள் 1 டைம் 2 டைம் 6 டைம் 1:2:6 இருக்கா 1:2:6 இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள் ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட்டு வந்து ஒரு தொகையை மாறுது அதாவது சர்டைன் பிரின்சிபல் ஓகேவா சம்முனா பிரின்சிபல்னு அர்த்தம் பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாறுது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாங்க எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா சரி இப்போது என்ன பண்ணலான்னா அது 1600 எடுத்துக்கோங்க 1600 எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது 5% 105/100 எத்தனை வாட்டி எழுதணும் எத்தனை இயருக்கு ஆகுது அது நமக்கு தெரியாது நம்ம ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணுவோம் 3 வருஷம் 105/100 105/100 2 0க்கு 2 0 கேன்சல் சரிங்களா 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ 105 மல்டிப்ளை பண்ணணும் வர ஆன்சரோட 16 மல்டிப்ளை பண்ணால் கீழே நம்ம பாயிண்ட் வச்சிங்கன்னா அமௌண்ட் வந்துச்சா பிரச்சனை இல்லை ஓகேவா. இப்போ 105 பாருங்கள் எனக்கு வரும் 5 25 5 ஓகே வாங்க 0 தான் வரப்போகுது அதையும் போட்டுட்டு அப்படியே ஒரு நம்பர் தள்ளுங்க 105 அப்போ 5 2 0 1 1 அப்போது 11025 அகைன் என்ன பண்ணுங்க 105 5 2 வருமா 10 12 1 1 5 5 0னா இங்கே வரும் அப்படியே ஒரு நம்பர்னா இங்கேருந்து ஆரம்பித்தா போதும் 5 2 0 11 அப்போ 5 2 6 7 5 1 1 வர ஆன்சர் என்ன பண்ணும் 16 மல்டி பண்ணணுமா அப்படியே 16 மல்டி பண்ணுங்க 16 6 30 0 3 12 15 1 36 37 3 42 5 4 ஓகே வாங்க 30 34 3 6 3 9 திருப்பி 6 திருப்பி அதே நம்பர் தானே ஒன்றா அதே நம்பர் தான் வரும் 2 6 7 5 1 1 அப்படியே செய்கிறேங்க 0 0 1 0 1 இங்கே 5 தானே 6 12 2 1
12 2 1 5 1 7 8 வருது 18 பாருங்கள் என்னது 185230 மேலே டிவைட் என்ன இருக்குது பாருங்கள் 4 0 டிவைடு ஓகேவா 4 0வா 100 இன்ட்டு இங்கே ஒரு 00 2 0க்கு 2 0 கேன்சல் இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஒரு பாயிண்ட் தள்ளி வைங்க அப்போது 18 52.2 ஆன்சர் வருதாங்க வந்துச்சு பாருங்கள் 18 52.20 அப்போ ஆன்சர் கரெக்ட் தான் ஓகேங்க எப்பவுமே சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு மல்டிப்ளே டிவைட் எல்லாமே இருக்க தாங்க செய்யும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேகமாக ட்ரை பண்ணணும் சரிங்களா எது புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி அடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பிரின்சிபல் 4000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரிங்க இதை மட்டும் அழைச்சிட்றேன் இங்கே பாருங்கள் 4000 ஓகேவா 4000 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 தான் இருக்குது அப்போ 105 2 வாட்டி எதுனா போதுமாங்க 2 வாட்டி எழுதிக்கோங்க பை 100 இங்கிட்ட ஒரு 100 2 0க்கு 2 0 கேன்சல் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் இங்கே அடித்தா 2 அகைன் அடித்தா 5 அடிங்க 21 21 2 எவ்வளோங்க 42 அப்போ 105ஓட 42 பண்ணுங்க 105 42 மேலே சம் எதுவும் விடலைங்க ஓகே 105 42ங்க இது 42 இங்கே எழுதுறேன் பாருங்கள் 105 42 0 1 2 0 2 4 0 1 4 4 இப்போ 4410 ரூபாங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டு அவங்க கேட்குற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அப்போ பிரின்சிபல் எவ்வளோ 4000 ரூபா மைனஸ் பண்ணோம் அப்போது மைனஸ் பண்ணால் 410 ரூபாங்கிறது எவ்வளோ இதுதான் வட்டி ஆன்சர் 410 இவ்வளோ தாங்க அடுத்து பாருங்கள் ஏ வந்து ஏவும் பியும் சேர்ந்து பீஸா 4க்கு வந்து 16 முடிக்கிறாங்களாம் ஓகேவா அதாவது ஏ மட்டும் 48 நாள் முடிக்கிறாங்க ஏ பியும் சேர்ந்தா 16 நாளில் முடிக்கிறாங்க சரியாங்க அப்போது பி மட்டும் எத்தனை நாள் அங்கே முடிப்பாங்க இதுதான் கேள்வி இப்போ என்ன பண்ணுங்க ஏக்கு வந்து 1/48 வச்சுக்கோங்க ப்ளஸ் 1/பின்னு வச்சுக்கலாம் 1/16 அப்போ 1/b 1/16 ப்ளஸ் 48 மேலே அங்கிட்டு வந்தால் மைனஸ் 1/48 மைனஸ் 1/48 சரியாங்க அடுத்து பாருங்கள் 1/b 48 எல்சியம் வச்சுக்கலாம் 16 3 48 வருமாங்க -1 அப்போ அப்படியே ரெசிபோக்கு எடுங்க 48/2 ஆன்சர் 24 நாள் அப்போது பி மட்டும் எத்தனை நாள் 24 நாள் இவ்வளோ தாங்க அடுத்து பாருங்கள் இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல் சைட் ஆஃப் ஸ்கொயர் வந்து 40 சென்டிமீட்டர் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 25 சென்டிமீட்டர் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் சரி இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்னா இதில் வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கும் ஈக்குவலாம் அப்போ ஸ்கொயருக்கு என்ன வரும் ஏ ஸ்கொயர் ரெக்டாங்கிளுக்கு என்னங்க வரும் எல் இன்ட்டு பி ஸ்கொயருக்கு எவ்வளோ ஏரியா கொடுத்துருக்காங்க 40 ஸ்கொயர் அப்போ 40 × 40 லென்த்து தெரியாது எல் வச்சுக்கோங்க பிரெத்து எவ்வளோ 25 சரி இப்போது 4 × 4 எவ்வளோங்க வரும் 16 0 0 100 தானே அதாவது 40 எப்படி பிரிக்கலாம் 4 × 10 இங்கே 40 எப்படி பிரிக்கலாம் 4 × 10 4 நாள் 16 வச்சுட்டேன் 10 × 10 100 அப்படி பிரிச்சுட்டேன் சரிங்களா எல் × 25 ஏன்னா 25 நாள் எவ்வளோங்க 100 அதுக்காக தான் இங்கே 100 16 16 × 4 எவ்வளோனா ஆன்சர் 64 கரெக்டாங்க 64 இவ்வளோ தாங்க அடுத்து பாருங்க நம்பர் how many days are there in week x days
ஒரு நாளைக்கு எக்ஸு சரிங்களா, ஒரு வாரத்துக்கு 7 எக்ஸ் இருக்குமா, அப்போ 7 எக்ஸு. அப்போ 7 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ஆன்சர் 8 எக்ஸு. ஒன்றுமே இல்லைங்க, எக்ஸ் டே ஓகேவா. அடுத்து எக்ஸ் வீக்கு, ஒரு நாளைக்கு எக்ஸ் டே ரைட்டு, ப்ளஸ் வீக்குக்கு எத்தனை எக்ஸ் வரும், ஒரு வீக்குக்கு அதாவது ஒரு நாளைக்கு எக்ஸாம், அப்போது ஒரு வாரத்துக்கு எவ்வளோ 7 எக்ஸா, 7 எக்ஸ், 2 சேர்த்துக்கிட்டே 8 எக்ஸ், அவ்வளோதான். அடுத்து பாருங்க, 2 டைஸ் வந்து ரோல் ஆகுதாங்க, சுற்றுறோம் சரிங்களா. அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் டபுள் ஆர் சம் ஆஃப் ஃபேஸ், அதாவது முக எண் வந்து சமமாக இருக்கணுமா அப்படின்னு என்ன சார் கேட்டிங்கன்னா 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 அப்படின்னு முக மதிப்பு சேமாக இருக்கணுமா. அப்போ 6 சேமாக இருக்குது. ஆர் அல்லது ஆர் அப்படி வந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ப்ளஸ் சம் ஆஃப் ஃபேஸ் 4 ஆட் பண்ணால் 4 வரணும். எப்போ 4 வரும், 2,2 4, 1,3 4, 3,1 4, இங்கே 3 மட்டும் தான் சேமாக இருக்குது, ப்ளஸ் 3 சரியாங்க, ப்ளஸ் 3. இப்போது இதில் இது சேமாக இருக்கா பாருங்கள், இங்கே பாருங்கள் 2,2 சேமாக இருக்குது, அப்போது அதனால் -1. டோட்டல் எத்தனை டைஸ் இருக்கும், மொத்தமாக ஒரு டைஸ்னால் 6 சைடு, அப்போ 2னா 6 × 6 36 இருக்கும் டோட்டல். அப்போ 9 - 1 எவ்வளோ, 8/36 அடிங்க. 4 டைம் வருமா, அகைன் அடிங்க 1 8, அகைன் அடிங்க 2 டைம், அகைன் அடிங்க 9 டைம். அப்போ ஆன்சர் 2/9 இவ்வளோதாங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் இது ஆன்சரு எப்படி சார்னா ரிப்பீட் எடுங்க, ஏன்னா ஆல்ரெடி சம் சால்வ் பண்ணியிருப்போம். ஏன்னா 2/3 மல்டி பண்ணிகிட்டே போவோம், ஞாபகம் இருக்கா. எப்படி சார்னா 3/16 2/3 மல்டி பண்ணுங்க, அடித்தா 8, 3 3 கேன்சல் ஆகும், ஆன்சர் 1/8. அப்போ அதோட 2/3 பண்ணுங்க, அடித்தா 4 டைம் 1/12. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2/3 மல்டி பண்ணிக்கிட்டே போகிறாங்க.